ஆக்டர் டேனியல் பாலாஜி அவர்கள் பயன்படுத்தின துணிகளை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் உள்ள வெர்சடைல் ஆக்டர்ஸில் ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் தான் டேனியல் பாலாஜி. சமீபத்தில் இவர் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிருந்தார். அவரோட உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்துச்சு. அண்ட் அவர் இறந்ததுக்கப்புறம் அவரை பற்றின செய்திகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருந்தது என்ன அப்படின்னா, டேனியல் பாலாஜி அவர்களோட துணிகளை என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். பொதுவாக ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட துணிகளை கொண்டு போயிட்டு எரிச்சிருவாங்க, இல்லை ஆற்றுல விட்டுருவாங்க. இதுதான் இந்து முறைப்படி மிகவும் வழக்கத்தில் இருக்குது. ஆனால் டேனியல் பாலாஜி அவர்களோட துணிகளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே பண்ணலை. அதற்கு பதிலாக ஏழை எளிய மக்களுக்கும் அனாத ஆசிரமங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்களாமா. டேனியல் பாலாஜி ஆன்மீகத்தில் ரொம்பவே அதிக ஈடுபாடுடைய நபர். அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால தான் அது அவர் இறந்ததுக்கு அப்புறமும் தொடரட்டும் அப்படின்னு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால அவர் போட்டிருந்த ஷர்ட்ஸாக இருக்கட்டும், அவர் வாங்கியிருந்த துணிகளாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கர காஸ்ட்லியான பொருட்களாக தான் இருந்திருக்கு. அண்ட் ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக தான் இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால அதை தூக்கி போட்டு வேஸ்ட் ஆகிறதுக்கு அது வேற யாருக்காவது கொடுத்தா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு முடிவை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் ஏராளமான நபர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, துணிகளை கொண்டு போய் ஆற்றுல விட்டுருவாங்க, அப்படின்லாம் வேறு ஏதாவது பண்ணிடுவாங்க. ஆனால் இவங்களோட ஃபேமிலி அந்த மாதிரிலாம் பண்ணாமல் அதை மறுபடியும் ஒரு நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க நியூஸ் என்ன அப்படின்னா, தலைவர் 171 யார் வில்லனாக ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போகிற படம் தலைவர் 171. இப்போ வரைக்கும் இந்த படத்துக்கு பேர் வைக்கல. ஆனால் இந்த படத்தோட பேர் கழுகு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைட்டில் தான் இருக்குன்னு சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தலைப்பு அடிபட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு நிலையில் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராகவா லாரன்ஸ் அவர்கள் தான் வில்லனாக பண்ணுறதா இருந்துச்சு. அண்ட் அதுதான் சோசியல் மீடியாலையுமே வெளியாகி இருந்துச்சு. ஆனால் இப்போ அவருக்கு பதிலாக பாலிவுட் ஆக்டர்ஸ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் லோகேஷ் கனகராஜ் இருக்காராமா. அண்ட் இதனால ஷாருக் கான் மற்றும் ரன்வீர் சிங் இவங்க ரெண்டு பேரையுமே அப்ரோச் பண்ணியிருக்காங்களாமா. மோஸ்ட்லி இந்த படத்தில் ரன்வீர் சிங் அவர்கள் தான் வில்லனாக நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல் கசிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் கண்டிப்பாக பாலிவுட் ஆக்டர்ஸ் தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே ராகவா லாரன்ஸ் அவர்கள் இதற்கு முன்னாடி விக்ரம் படத்தில் வில்லனாக பண்ண வேண்டியது, ஆனால் அந்த ஒரு டைமில் அவர் அதை பண்ணலை. அண்ட் இப்போ மறுபடியும் தலைவர் 171 பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. மறுபடியும் அவர் விலகினதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியலை. ஃபர்ஸ்ட் லுக் வேற ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அது முழுக்க முழுக்க வாட்சை வச்சு இருக்கிறதுனால டைம் டிராவல் படமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. மேலும் த பர்ச் அப்படிங்கிற ஆங்கில படத்தோட தழுவல் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.